ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் லீஷர்ன்ற போயம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த போயம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்காக இது ஒரு நார்மல் போயம், லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற போயம் மாதிரி இல்லாமல் ரீட் அண்ட் என்ஜாய்னு சொல்லிட்டு பேக் சைடில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஒரு போயம் தான். பட் நம்மளுடைய சிலபஸில் இருக்கனால இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை பற்றி நமக்கு புக் பேக்கோ இல்லை சினானமோ இல்லை அபவுட் தி போயட்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாவாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல போயம். பேசிக்காக லைஃப்பை எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், அதில் பண்ணுற தப்புகள் என்ன, எப்படி நம்மளை மாற்றிக்கணுன்றதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல போயம். நான் அப்படியே ரெண்டு லைனாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை. ஓகேங்களா? வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, லைஃப்பில் வந்து ஒரு ரியல் வேல்யூவே கிடையாது. எப்போன்னா நம்ம எப்பயுமே வந்து வரியாகவே இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், இல்லை பிஸியாகவே இருக்கோன்னா லைஃபுக்கான ஒரு ரியல் வேல்யூவே இல்லை. ஏன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் நின்று பாஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஓடாமல் ஒரு இடத்துல பாஸ் பண்ணி அந்த உலகத்தை வந்து அட்மையர் பண்ணணும். அதை பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா அந்த பர்டிகுலர் லைஃப்பில் நமக்கு எந்த ஒரு ரியல் வேல்யூ வந்து கிடையாது. எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு வரீடாகவே இருந்தோன்னா தெர் இஸ் நோ யூஸுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 2 லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs அண்ட் ஸ்டேர் ஆஸ் லாங் ஆஸ் ஷீப் ஆர் கவுஸ்னு சொல்கிறாங்க. இதுவும் பேசிக்காக என்னென்னா, நமக்கு வந்து டைமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு மரத்துக்கடியில் நின்று அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு தருணமும் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மரத்துக்கடியில் மாடு இல்லைன்னா ஆடு வந்து அந்த ஃபீல்டு புல்வெளி ஏதாவது ஒன்று மேய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நின்று அந்த ரசிக்கிற அந்த ஒரு டைமே இல்லாமல் நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோன்றது தான் நெக்ஸ்ட் 2 லைனில் சொல்லியிருக்காங்க. நோ டைம் டு see when woods we pass where squirrels hide their nuts in grassன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஓடிட்டுருக்கோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்லான சின்ன சின்ன விஷயங்கள் நேச்சர் இருக்கிறத பார்க்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸ்குரில்ஸ்னால் என்ன, அந்த ஒரு குட்டி அணில், அந்த அணில் வந்து நட்ஸை வந்து ஹைட் பண்ணுறது, கிராஸில் வந்து ஹைட் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி விஷயத்த கூட நோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்கோன்றது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பவுஸுங்கிறது வந்து புல்வெளியை தான் மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்ஸுங்கிறத வந்து ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நோ டைம் டு see இன் ப்ராட் டே லைட் ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு எதுக்கு டைம் இல்லைன்னா, சன்லைட் வந்து ரிவர் ஒரு எப்படி சொல்கிற, தண்ணி போயிட்டு இருக்க ஒரு ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனில் எப்படி தெரியும்னா, நைட்டு வந்து நட்சத்திரம் வந்து எப்படி என்டையர் ஸ்கை ஃபுல்லாகவே படர்ந்து இருக்குமோ, அந்த மாதிரி அந்த என்டையர் வாட்டர் பாடியில் பார்த்திங்கன்னா மின்னும், அந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து சன்லைட்டை படுறதுனால மின்னும், ஸ்பார்க்கிள் லைக் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மின்னும், அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நோ டைம் டு டர்ன் at the beauty's glance and watch her feet how they can dance அப்படிங்கிறாங்க. இதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து டைமே இல்லை, ஒரு பியூட்டியை பார்க்குறத அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இல்லாமல் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு லைக் ஒருத்தங்க யாராவது நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அது எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ டிலைட்ஃபுல்லான மொமெண்ட்டாக இருக்குதுன்னு நின்று நம்ம வெயிட் பண்ணி அதை ரசிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு ஒரு பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, நம்ம அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பொண்ணுன்ற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை பியூட்டிஃபுல்லான டான்ஸ், பீகாக்கோட டான்ஸ் ஆடுறதுக்குலாம் எனிதிங். பட் தி திங் இஸ், ஒரு பியூட்டியை வந்து ரசிக்கிற ஒரு டைம் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோன்றது தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நோ டைம் டு வெயிட் டில் ஹர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஹைஸ் பிகன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா, நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சிரிப்பு வந்து கண்ணிலிருந்து அந்த வாய்க்கு போயிட்டு அந்த அந்த ஒரு சிரிப்பு வரதை கூட நம்ம அவங்களோட ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஜாயை கூட பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. பியூட்டியை பார்க்க டைம் இல்லைன்னு சொன்ன மாதிரி, அவங்களோட சிரிப்பை ரசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்ற மாதிரி பேசிக்காக பொதுவாக வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எ புவர் லைஃப் திஸ் இஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர்னுன்றாங்க. இது பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைஃபுங்கிறது
நமக்கு இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப வரி பண்ணிகிட்ருக்கிறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ரெஸ்ட்டுமே இல்லாமல், எதையுமே டைமே இல்லாமல் லைஃப் ரொம்ப அன்ஹாப்பியாகவும் இன்கம்ப்ளீட் லைஃபாக இருக்குது. பட் நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டைம் எடுத்து பாஸ் பண்ணி அங்கே நம்ம சுற்றி இருக்கிற பியூட்டியை வந்து ரசிக்கணுங்கிறது தான் பேசிக்காக வில்லியம் ஹென்ரி டேவிஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப்பை ஒரு புவர் லைஃப்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஓடுறாங்கன்னு சொல்லி நம்மளும் அவசர அவசரமாக ஓடிட்டுருக்கோமே தவிர, லைஃப்பில் நமக்கு கோல் இருக்க வேண்டியது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், லைஃப்ன்றது பேசிக்காகவே நின்று ஒர்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு மட்டும் இல்லாமல், உண்மையான அந்த ட்ரூ ரிச்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, லைஃப்பை ஸ்லோ டவுன் பண்ணி, நேச்சரை அப்சர்வ் பண்ணி, பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணி, சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் ரியல் லைஃப். அது இல்லாமல் நம்ம வாழ்கிற லைஃப் ரொம்ப புவர் அண்ட் எம்டியாக வந்து இருக்குன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். இதில் நோ டைம் டுன்னு எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ரெப்படேஷன் வந்து இருக்குது. இதை தாண்டி பர்சனிஃபிகேஷன் இருக்குது. இங்கே பியூட்டி கிளான்ஸ், வாட்ச் ஹர் ஃபீட், ஹவு தே கேன் டான்ஸ் இப்படிங்கிறது பியூட்டியை வந்து ஒரு விமன் மாதிரி பர்சானிஃபை, மனுஷன் மாதிரி ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்து அது கிளான்ஸ் பண்ணுது, டான்ஸ் பண்ணுது, ஸ்மைல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிமிலி இருக்குது. ஸ்ட்ரீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட்ன்றாங்க. நமக்கு தெரியும், சன்லைட் வந்து அந்த ஸ்ட்ரீமில் படும்போது அந்த மினுமின்னு மின்னுறது வந்து நைட்டில் இருக்க ஸ்கைஸ் எப்படி படர்ந்துருக்குமோ, எப்படி ஸ்பார்க்கிள் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குன்னு லைக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணி டைரக்ட் கம்பேரிசன் பண்ணியிருக்கனால இட் இஸ் சிமிலி. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இமேஜரி. நான் அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பினீத் த பவுஸ், ஸ்குரில் வந்து நட்ஸை வந்து ஹைட் பண்ணுது, ஸ்டீம் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குன்னு அதில் சொல்கிற விஷயத்த நம்ம அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு விவிட் மென்டல் பிக்சர் கொண்டுட்டு வரோம் இல்லையா, அதுதான் வந்து இமேஜரி. இதுக்கடுத்து ஸ்டாண்டு, ஸ்டாரு, பினித்து பவுஸு, ஸ்டீமு, ஸ்டாரு, ஸ்கைஸிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கான்சனன்ட் சவுண்டோடு இருக்க மாதிரி அலிட்ரேஷன் இருக்குது. என்டையர் போயமே பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டாஃபராகவும் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடர்ன் பீப்புள் வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்க அந்த ஹரீட் லைஃப்பை வந்து புவர் லைஃப்னு சொல்லி டைரக்ட் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரெஸ்ட்டும் இல்லாமல். லீஷருன்றது ஜஸ்ட் ரெஸ்ட்டை தான் மீன் பண்ணியிருந்திருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு நல்லா போயம் இல்லையா? தட்ஸ் இட். ஓகேங்களா? அப்புறம் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் பற்றி சில பேசிக் ஃபேக்ட் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இவரை வந்து ட்ராம்ப் போயட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து இங்கிலாந்து அண்ட் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பை வந்து ஆஸ் அ ட்ராம்பாக இருந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து அண்ட் அமெரிக்கா. அவர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஒரு வாட்டி கனடாவில் போகும்போது ஃப்ரைட் ட்ரெயினில் ஓடி ஏற ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அப்போ ஒரு கால் போயிருக்கு. ஸோ இதையும் ஒரு சின்ன டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபேமஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ சூப்பர் ட்ராம்ப்புன்றது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து ஒன்று இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இவரோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் போயம் வந்து லீஷர் 1911 எழுதியிருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்து எம்சிக்யூ பார்க்கலாம். சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் பார்த்திங்கன்னா லைஃப் வித்தவுட் லீஷர் வந்து கண்டிப்பாக மீனிங்லெஸ் தான். சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நோ டைம் டு ஸ்டாண்ட் பினித் த பவுஸில் பவுனா என்னென்னா பிரான்ச் ஆஃப் ட்ரீஸை தான் வந்து பேசிக்காக மீன் பண்ணுறாங்க. அப்புறம் போயட் வந்து படி பார்த்திங்கன்னா ஷீப் அண்ட் கவுஸ் வந்து எப்படி அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டாரிங் குவைட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேசிக்காக அது வந்து அதை புல்லை மேய்ஞ்சிட்ருக்கோம், அதை நம்ம உட்காந்து பொறுமையாக நின்று பார்க்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. அண்ட் வாட் நேச்சுரல் ஆக்டிவிட்டி டு ஹியூமன்ஸ் ஆஃபன் மிஸ் வெல் வாக்கிங் த்ரூ வுட்ஸ்ன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வுட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன ஒரு அணில் வந்து தன்னுடைய நட்ஸை வந்து கிராஸ்குள்ளே ஒழிச்சு வைக்கும். அந்த மாதிரியான சின்ன விஷயத்த நோட் பண்ணுறதுக்கு நம்ம மிஸ் பண்ணுறோம், அதை விட்டுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீம்ஸ் வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாரிக் ஸ்கைஸோடு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பியூட்டி வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா கிரேஸ், ஜாய் அண்ட் நேச்சர்ஸ் சார்ம்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வாட்சர் ஃபீட் அண்ட் ஹவு தே கேன் டான்ஸுன்றதை போயிட்டு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அந்த கிரேஸ்ஃபுல் பியூட்டி இன் ஆக்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணணுன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எ புவர் லைஃப் திஸ் இஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர்ன்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா லைஃப் வித்தவுட் பீஸ் அண்ட் பியூட்டி இஸ் எம்டிங்கிறது மீன் பண்ணுறாங்க. இங்கே என்ன போய்டிக் டிவைஸ் வந்து என்டையர் போயம் ஸ்ட்ரக்சரில் டாமினேட் ஆகியிருக்குன்னா நோ டைம் டுன்னு ஆரம்பிச்சிருக்கனால ரெப்படேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா?
என்டையர் போயமில் என்ன விஷயம் கன்வே பண்ணுறாங்கன்னா, நிஜமான ஹாப்பினஸ்ன்றது லைஃப்பில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி லைஃபோட அந்த பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் மீன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட்டா. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் படிங்க. எனக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பெருசாக எங்கேயும் கிடைக்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போயம் வந்து போயட் யாருன்றது ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு மேட்ச் இட்டில் கூட கொஷினாக கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.